வணக்கம் ட்ரேடர்ஸ். இன்றைக்கி 12/5/2026 டியூஸ்டேவோட போஸ்ட் மார்க்கெட் ரிப்போர்ட்டுன்னு சொல்ல முடியாது, நடந்துக்கிட்டு இருக்கிறப்பவே. ஏன்னா நம்மளோட டைம் வந்து எப்போதுமே என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த 9:30 to 10 அப்படின்னு தான் சொல்லியிருக்கோம். ஸோ நம்மளோட அந்த அஸ்யூஷுவல் கான்செப்டான ஃபஸ்ட்டு 15 மினிட்ஸோட லோவையும் ஹையையும் வச்சு மார்க்கெட் எப்படி வந்து ரியாக்ட் ஆகிருக்கு அப்படிங்கிறத பார்ப்போம். அதுக்கு முன்னாடி டிஸ்கிரிப்ஷன் போய் டிஸ்க்ளைமர் நல்லா ரீட் பண்ணிக்கோங்க. இந்த சேனலில் ஒளிபரப்பப்படுற எல்லா வீடியோக்களுமே எஜுகேஷன் பர்பஸுக்காக மட்டுமே. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், மார்க்கெட்டு வந்து ரெட்டாக இருந்துச்சு அப்படின்னா மேலே, அதாவது மேலேருந்து கீழே வந்திருக்குது அப்படின்னு அர்த்தம். ஸோ நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான், எப்போதுமே ரெட்டாக இருந்துச்சுன்னா ஃபஸ்ட்டு மேலே இருக்க ஸ்ட்ரைக் எடுத்துக்கோங்க. க்ரீனாக இருந்துச்சு அப்படின்னா கீழேருந்து மேலே போயிருக்குன்னு சொல்லிவிட்டு கீழே இருக்க ஸ்ட்ரைக்கை எடுத்துக்குவோம். பட் நம்ம ரெண்டையுமே செக் பண்ண தான் போகிறோம். நம்மளோட கான்செப்ட் படி கீழே லோ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 23,632. ஓகேவா? ஸோ மேலே இருக்க ஸ்ட்ரைக் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 23,757. ஸோ நான் 23,750 கால் அண்டு புட்டை ஆட் பண்ணிக்கிட்டேன். ஓகேவா? இப்போ நல்லா கவனிங்க, மேலேருந்து மார்க்கெட்டு கீழே வரணும்னா புட்டோட லோவையும் காலோட ஹையையும் நம்ம மார்க் பண்ணுவோம். ஸோ 23,750 காலோட ஃபஸ்ட்டு 15 மினிட்ஸோட ஹை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 83. சரிங்களா? அட் த சேம் டைம் 23,750 புட்டோட ஃபஸ்ட்டு 15 மினிட்ஸோட லோ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 65. ஓகேவா? இந்த 65 கொண்டுட்டு வந்து 23,750 காலில் மார்க் பண்ணுறேன். 65. ஸோ இப்போ நல்லா கவனிங்க, அந்த ஃபஸ்ட்டு 15 மினிட்ஸ் முடிகிறப்பவே, ஓகேவா, அந்த ஃபஸ்ட்டு 15 மினிட்ஸ் முடிகிறப்பவே வந்து இது வந்து இவனோட ஆப்பனண்ட்டான 23,750 புட்டோட லோக்கு கீழே போயிட்டான். ஓகேவா? அப்போ இவன் வந்து இன்னும் வந்து வீக் ஆகிட்டான் அப்படின்னு அர்த்தம். அட் த சேம் டைம் இவன் யார் 23,750 புட்டு இருக்கான் பார்த்தீங்களா, இதில் வந்து இவனோட ஆப்பனண்ட் என்ன 23,750 காலு. அவனோட ஃபஸ்ட்டு 15 மினிட்ஸோட ஹை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஹை என்ன அப்படின்னு குறிச்சிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 83 குறிச்சிருக்கோம். ஸோ அந்த 83 இங்கே குறிப்போம். இங்கே குறிச்சாச்சு. இவனும் அந்த ஃபஸ்ட்டு 15 மினிட்ஸுக்குள்ளவே வந்து நல்லா மேலே போயிட்டான். ஓகேவா? ஸோ அப்போ நமக்கு வந்து புட்டு சைடு தான் வந்து கன்ஃபர்மேஷன் அப்படின்னு நல்லா தெரிஞ்சிருச்சு. இன்னும் சில கன்ஃபர்மேஷன் பார்க்குறதுக்கு நம்ம இந்த ஆவரேஜ் ப்ரைஸு, கால் ப்ரீமியம், புட்டு ப்ரீமியம் ரெண்டையுமே பார்த்துருவோம். இப்போ 23,750 23,750ஓட நல்லா கவனிங்க, ஆவரேஜ் ப்ரைஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 23,750 புட்டோட ஆவரேஜ் ப்ரைஸ் 109. அப்போ அந்த இதை கொண்டுட்டு வந்து இங்கே போடுறேன் 109. அதை நம்ம எப்போதுமே எல்லோ கலரில் வச்சுருப்போம். ஸோ 109. இவனும் வந்து அதுக்கு மேலே தான் இருக்கான். நல்லா கவனிங்க, ஃபஸ்ட்டு 15 மினிட்ஸ் முடிகிறப்ப இவனோட லோக்கு மேலே இருக்கான், இவனோட ஆப்பனண்ட்டோட ஹைக்கு மேலே இருக்கான், ஆவரேஜ் லைனுக்கு மேலே இருக்கான். இங்கே நம்ம ஆவரேஜ் லைனை மார்க் பண்ணணும்னு அவசியமே இல்லை. ஏன்னா 83க்கு கீழே ஆல்ரெடி வந்தவன் தான். 109 எங்கேயோ இருக்குது. ஸோ நம்ம 23,750 புட்டில் என்ட்ரி போயிருந்தோம் அப்படின்னா, ஆக்சுவலாக நம்ம வந்து ஃபஸ்ட்டு 15 மினிட்ஸ் முடிகிறப்ப தான் என்ட்ரி எடுப்போம். இங்கே எடுத்துகிட்டு வச்சுக்கோங்க. 120 என்ட்ரி எடுத்திருந்தோம், அல்லது 120லேருந்து 130 வச்சுக்கோங்க. எடுத்திருந்தோன்னா நம்ம ஸ்டாப் லாஸு 90 இங்கே போட்டிருப்போம். நல்லா கவனிங்க, இது வந்து ஃபஸ்ட்டு, அடுத்து 9:30 to 9:45, இது 9:45 to 10. இதுக்குள்ளே நம்ம ட்ரேடை முடிக்கணும் அப்படின்னு பார்த்துருந்தோன்னா நமக்கு இன்றைக்கி ஒரு 10 புள்ளி தான் வந்து எக்ஸ்ட்ரா வந்திருக்கு. நீங்கள் நம்ம கான்செப்ட் படி இதை முடிச்சிட்டாலும் ஓகே. ஸ்டாப் லாஸ் அடிக்குமான்னு பார்த்தா இன்றைக்கி ஸ்டாப் லாஸ் அடிக்கலை. அடுத்தது 10:15, 10:30, 10:45. 10:45க்கு 160 வந்துருச்சு. எங்கே 130லேருந்து 160. அப்போ ஒன்று நீங்கள் காஸ்ட் டு காஸ்ட்டு எக்ஸிட் வெளியில் வந்திருக்கலாம், அல்லது ஒரு 10 பாயிண்ட்டில் வெளில வந்திருக்கலாம்,
அல்லது ஒரு 30 பாயிண்ட்டில் வெளியில் வந்திருக்கலாம். ஓகேவா? எப்படி பார்த்தாலும் நம்ம கான்செப்ட் படி இன்றைக்கி வந்து நம்மளோட ட்ரேடு வந்து ஃபெயிலியர் கிடையாது. ஓகேவா? இதுதான் நம்மளுடைய அந்த அஸ்யூஷுவல் கான்செப்டான ஃபஸ்ட்டு 15 மினிட்ஸோட ஹை அண்ட் லோ கான்செப்ட்டு. நம்மளை பொறுத்தவரை நமக்கு டேட்டா என்ன சொல்லுதோ அந்த சைடு தான் நம்ம என்ட்ரி எடுக்க போகிறோம். ஓகேங்களா? ஸோ டேட்டாவை வச்சு என்ட்ரி எடுக்கிறப்ப நமக்கு எந்த ஒரு ஃபியரு கன்ஃபியூஷன் இல்லாமல் நம்ம ட்ரேடு எடுக்கலாம். ஓகேவா? இந்த கான்செப்டை நீங்கள் இன்னும் நல்லா இன்டெப்த்தாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் டெலகிராம் சேனலோட லிங்க் இருக்குது. ஓகேவா? அதில் ஜாயின் பண்ணிக்கிட்டு ஏதாவது டவுட்னால் நீங்கள் சொல்லுங்கள், கமெண்ட்ஸ்லேயும் சொல்லுங்கள். இப்போ மேலே இருக்குது பார்த்தீங்களா அந்த ஹை ஸ்ட்ரைக்கு, அதுலேயே நமக்கான கன்ஃபர்மேஷன் கிடச்சி ட்ரேடுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி கிடச்சிச்சு அப்படிங்கிறதுனால நான் இதை உங்களுக்கு சான்ஸாக சொல்கிறேன். பட் இருந்தாலும் நம்ம ஒரு தடவை ஒரு சின்ன கன்ஃபர்மேஷனுக்காக கீழே உள்ள ஸ்ட்ரைக்கை நம்ம பார்த்துருவோம். ஓகேங்களா? கீழே லோ ஸ்ட்ரைக் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 23,632. ஸோ நம்ம என்ன பண்ணலாம், 23,650 கால் அண்டு புட்டை ஆட் பண்ணிக்குவோம். நல்லா கவனிங்க, மார்க்கெட்டு கீழேருந்து மேலே போகணும் அப்படின்னா காலோட லோவையும் புட்டோட ஹையையும் மார்க் பண்ணிக்குவோம். ஸோ அப்போ புட்டோட ஃபஸ்ட்டு 15 மினிட்ஸோட ஹை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே நல்லா கவனிங்க 69. ஓகேவா? புட்டோட ஃபஸ்ட்டு 15 மினிட்ஸோட ஹை என்னென்னா 69. காலோட ஃபஸ்ட்டு 15 மினிட்ஸோட லோ, ஏன்னா இங்கே லோ தான் நம்ம எப்போதுமே குறிப்போம். லோ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே நல்லா கவனிங்க 63. அப்போ இந்த 63 இருக்குது பார்த்தீங்களா, அதை கொண்டுட்டு வந்து இங்கே போட்டுக்கலாம் லோவை. அறுபத்தி மூணை நம்ம இங்கே போட்டோம் அப்படின்னா இவன் மேலே தான் இருக்கிறான். அதே டைமில் இவனோட ஹை இருக்குது பார்த்தீங்களா 70, அதை கொண்டுட்டு வந்து 23,650 காலில் போடுவோம். எவ்வளோ? 70. அப்போ நல்லா கவனிங்க, இவன் ஆல்ரெடி வந்து லோக்கு கீழே வந்தவன் தான். அதுக்கப்புறம் வந்து இவனோட ஆப்பனண்ட்டான ஹைக்கு மேலே போக முடியலை. ஆல்ரெடி நமக்கு மேலே ஹை ஸ்ட்ரைக்கும் மார்க்கெட் வந்து புட்டு சைடு தான் அப்படின்னு கன்ஃபர்மேஷன் கொடுத்துருந்துச்சு. இங்கே டேட்டா வச்சு பார்த்தாலும் நமக்கு அதுதான் வந்து கிடச்சிருக்குது. இதுக்கு மேலே நமக்கு இதில் என்ன நமக்கு அக்யூரசி வேணும்னு நீங்களே சொல்லுங்கள். ஓகேவா? ஸோ இதுதான் வந்து நம்மளோட ஃபஸ்ட்டு 15 மினிட்ஸோட ஹை அண்ட் லோ கான்செப்ட்டு. ஓகேவா? இதை நீங்கள் மேலே நல்லா தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நீங்கள் டெலகிராம் சேனலை ஜாயின் பண்ணிக்கிட்டு எந்த டவுட்னாலும் சொல்லலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இது வந்து இன்றைக்கி வந்து கரண்ட் மார்க்கெட், அதாவது ஓடிட்டுருக்க மார்க்கெட்டோட ரிப்போர்ட்டை நான் இப்போவே சொல்லிட்டேன். ஏதாவது உங்களுக்கு இதில் சந்தேகம் அல்லது ஏதாவது இன்னும் கிளாரிட்டி வேணும்னா கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். தேங்க்யூ.